ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ் சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் நடிகையாகவும் அறியப்படுபவர் ரவீனா ரவி. இவர் பிரபல பின்னணி குரல் கலைஞர் மற்றும் நடிகையுமான ஸ்ரீஜா ரவியின் மகள் ஆவார். ரவீனா லவ் டுடே திரைப்படத்தில் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்கா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானார். அது மட்டுமல்லாமல் ஒரு கிடாயின் கருணை மனு, வீரமை வாகை சூடும், மாமன்னன் உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் ரவீனா நடித்திருக்கிறார். இந்த நிலையில் நடிகை ரவீனா தான் சந்தித்து வரும் பிரச்சனை குறித்து தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக தன்னை மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து வரும் நபர்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பதிவை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சபரீஷ் மற்றும் அவரது இரட்டை சகோதரர் கொடுக்கும் தொந்தரவு தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளாக அமைதியாக இருந்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் எச்சரித்தாலும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சபரீஷ் மற்றும் அவரது இரட்டை சகோதரரும் தொடர்ந்து தன்னை மட்டுமின்றி தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை ஆன்லைனில் துன்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டி இருக்கிறார். அவர்கள் அனுப்பும் மெசேஜ் மற்றும் கமெண்ட்களில் மிகவும் அருவருப்பான அவதூறான வார்த்தைகள் பயன்படுத்தி தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக தன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியதற்கு தான் மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பதிவிட்டிருக்கிறார். சட்டப்பூர்வமான வழிகளின் மூலம் நடவடிக்கை எடுக்க முயன்ற போதிலும் இந்த தொந்தரவு இன்னும் நிற்காமல் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறியுள்ளார். அந்த நபர் பல்வேறு சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்தி தன்னை மட்டுமின்றி பிற பெண் நடிகைகள் மற்றும் தொழில்முறை கலைஞர்களையும் பின்தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டி இருக்கிறார். மேலும் தன்னை சந்தித்ததாகவும் தங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாகவும் பொய்யான தகவல்களை உருவாக்கி பெண்களை மனதளவில் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். இனியும் மௌனம் காக்க முடியாது என்பதால் இந்த பிரச்சனையை பொதுமக்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து சபரீஷ் மற்றும் அவரது சகோதரரின் சமூக வலைதள கணக்குகளை முடக்குவதற்கும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் அவர்களிடம் இருந்து எந்த விதமான தகவல்கள் அல்லது செய்திகள் வந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை அழைக்கப்படுகிறது. அனைவருக்கும் இந்த நகரம் உண்மையில் பாதுகாப்பானது என்பதை நிரூபிக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றும் நடிகை ரவீனா அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவின் மூலம் தமிழக முதலமைச்சர், சென்னை காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் சமூக வலைதள கணக்கை டேக் செய்து வெளியிட்டிருக்கிறார். இந்நிலையில் நடிகை ரவீனா ரவியின் இந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.